அவர் வாகனம் எடுக்க போனாலும் அந்த காசு கூட கிருஷ்ணாண்ட காசா இருக்குமே எங்கட அவங்க உழைக்கணும் ஓடிக்கொண்டிருக்காங்க. இங்கே கண் முழிச்சா மனுஷி கொண்டு வந்து டீ வைப்பா ஏதோ தருவா. ஆனால் அங்கே கண் முழிச்சா மனுஷியை காணே கிடைக்காது. ஏண்டா வேலைக்கு போயிடுவா. மனுஷி வார நேரம் புருஷனை காணே கிடைக்காது. வாழ்க்கையை கற்றுத்தந்த பாடங்கள் வந்து நிறைய அதுக்கெல்லாம் கை கொடுத்த உறவுகளும் இன்றைக்கு மாமா இருக்கட்டுக்கும் இன்றைக்கு என்ன சொல்லுங்க அந்த டைம்ல நாங்கள் கஷ்டப்பட்டு ஓடி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நிற்கிறது மாமாவை தாண்டி இருப்பேன். பப்ளிக்கில் நாங்கள் வீடியோ வந்து செய்கிறோம், வீடியோ வந்து இருக்கிறோம்ன்றதுக்காக வந்து ஒரு மனதண்ட உணர்வுகள் தெரியாமல் வந்து கண்டு வாட்டுக்கு நீங்கள் ஒரு நினைப்பு வெளிநாட்டுக்காரன் ஏதோ சும்மா உழைச்சி காசு சேர்க்கிறாங்க, நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம் இருந்து கொண்டு வெளிநாட்டுக்கார தருவாங்க தருவாங்க. உண்மையில அவங்களும் நான் உண்மையை சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு வேலையை செய்ய வலுக்கிட்டா வெளியிலேருந்து பார்க்குறவங்க எங்களுக்கு எழுதுகிற கமெண்ட்ஸ் என்ன வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாங்க நான் உங்களுக்கு கண்டது மாதிரி. நான் வந்து வெளிநாட்டிலேருந்து நான் கோலே கதைக்கிறதில்லை. உண்மையாக ஒருத்தரோடையுமே நான் கோல் கதைக்கிறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பிரியோசனம் பாடுறது மாதிரி இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுபவம் தானே உண்மையில் ஒவ்வொன்றையும். எதுக்காக தான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் அதுக்காக பொய்யா இந்த வீடியோ உண்மையில நாங்கள் பொய்யா போகிறோன்னு எங்கள்கிட்ட 2 கண்ணை பார்க்க தெரியுமே. நான் பொய்யா கதைக்கிற வேண்டாம் 2 கண்ணை பார்க்க தெரியும். உண்மையில அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் சர்மி. அதாவது வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறோண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இப்போ எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து எங்களோட வீட்டில் வந்து வேலை செஞ்சோன்னு இருக்கிறேன். இந்த வேலையை நான் அவசரமாக செய்கிறேன். என்னத்துக்காண்டின்றேன் நான் நாளாந்தம் என்னுடைய வேலைகளையும் பார்த்து தான் நான் செய்து கொண்டிருந்தேன். நான் செய்கிற வேலையிலையும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையிலேயே நான் இன்றைக்கு அதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை பார்த்து கொண்டு சில பேர்கிட்ட வந்து நிறைய காட்சிகள் இருக்கின்ற அப்படியோ கேள்விகள் மற்றது வந்து மனசில் எண்ணங்கள் அது எல்லாமே வந்து இன்றைக்கு நிறைவாகவும் பாருங்க. அதாவது வந்து எங்களுடைய வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் அதுக்கு முன்னால் வார நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரக்கூடிய மாதிரி இருக்கும். அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாகவும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் வீடியோ என்னன்றதை பார்ப்போம். அதாவது வந்து நான் அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்துருப்பீங்க, நாளாந்தம் பள்ளியில் வேண்டிய வேலையில் செஞ்சுட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். நான் இப்போ எனக்கு அவசரம் என்ன சொன்னால் இப்போ 3 நாளுக்குள்ள கட்டாயமாக இருக்குது. இந்த கட்டாயம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமும் நடக்க போகுது. அது இந்த 3 நாளுக்குள்ளாக என்னென்னு சொல்லிச்சோன்னா இப்போ காலதாமதிச்சிட்டோம் என்ன 4 சென்று போட்டுது. இப்போ கட்டாயமாக எங்களோட வேலைகளை முடிச்சே ஆகணும். கண்டிப்பாக அது ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். அப்போ அதுக்கு வந்து எங்களுடைய வேலைகளை முடிச்சு ஆகணும்னா எல்லாத்துக்குமே வந்து தொழில் ஏன்னா தொழில் தான் முதலாவது முக்கியம். என்ன சொன்னால் தொழில்ன்றது வந்து எல்லாருக்குமே முக்கியம். இதைத்தான் நான் இன்றைக்குமே சொல்லுவேன். ஓகே, அதாவது வந்து முழுமையான வீடியோக்கு போகும் நாங்கள் இந்த மாதிரின்றதை உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் சொல்லியிருப்போம். எங்களுடைய வீடு வேலை செய்ய வேணும். அதாவது வந்து நிறைய பேரை வந்து சொல்லும் பொழுது சொல்லியிருந்தாங்க பிள்ளைக்கு வந்து சாமத்தியோடு செய்கிறதா என்றது மாதிரி. இது வந்து என்னுடைய விருப்பம் இல்லை. எனக்கு என்னென்று உண்மைக்குமே வந்து தெரியாது. நான் எங்கள் ஆரம்ப கால வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கல்யாணம் கட்டி வந்ததுலேருந்து சரியான கஷ்டப்பட்டு கொஞ்சமாக தான் முன்னேறி கொண்டு வாரம். அதுலேருந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து செய்யவளுக்கிடம் செய்தும் அதிலேருந்து அப்படியே கொஞ்சம் வரும்பொழுது எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற உறவுகளும் வந்து வெளியில் இருக்கிறாங்க. உண்மையில் நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ 4 வருஷம் ஆகுது என்ன கிருஷ்ணா தொடங்கி ஒரு வருஷம் 1.5 வருஷத்தால் நாங்கள் தொடங்கினாங்கள். ஆரம்ப காலத்தில் உண்மையில் 1 மாதத்துக்குள்ளேயே எங்களுக்கு சப்ஸ்கிரைப் வந்து நாங்கள் ஒரு மோனிட்டேஷன் ஆன் பண்ணி வீடியோ தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அவ்வளோ ஒரு அது கிருஷ்ணாண்ட ஆதரவாளர்களாக தான் இருக்குது. மெயின்னு சொன்னால் கிருஷ்ணாவை சப்போர்ட் பண்ணுறாங்கலாம் எங்களையும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ கிருஷ்ணாவை சப்போர்ட் பண்ண அப்படியே எங்களுக்கு சப்போர்ட் தரைகள் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. நாங்கள் வீடியோவை தொடர்ந்து போடக்கூடிய மாதிரி அப்போ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் வாடகை வீடு கடை செய்து கொண்டு இருந்த நாங்கள் அப்படியான சுச்சுவேஷன் போய் கொண்டிருக்கோம். எங்களோட வீடியோவும் அந்த நேரம் கை கொடுத்தது கொரோனா டைமில். அப்போ எங்களுக்கு வேலை லோஸ்டாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது எங்களோட இது யூடியூப் சேனல். ஒரு சில பேர் என்ன சொன்னார் 4-3 பேர் தான் நான் சொல்லுவேன். உண்மைதான். அதான் யூடியூப் சேனலும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக அப்போ தான் ஆரம்பம் பண்ணால் உங்களுக்கு நோமலாக தெரியுமே ஆரம்பம் பண்ணால் அப்படி போகுமென்னு. அப்போன்னு எங்களுக்கு ஒரு சில உறவுகள் இப்போ எங்களை விரும்பி எங்களோட ஃபேமிலியை விரும்பி எங்களை நேசித்து இப்போ இவராக இருக்கட்டும் மென்னையாக இருக்கட்டும் மோனிகா கம்சியாக நேசித்து இவங்களும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுமென்று சொல்லி
ஒரு 2-3 உறவுகள் 4-3 பேர் தான் பேர் 4-3 பேர். அதாவது வந்து எங்களோட நேசித்து கதைக்கிறது, தங்களுடைய உறவுகள் மாதிரி எங்களை வந்து பார்த்து கொண்டு அப்படி ஒரு எல்லாருமே அப்படி கஷ்டத்திலேயே பங்களிச்சவங்க. என்ன சொல்கிறது, நீங்களும் இப்படி இருக்க வேணுமன்றது மாதிரி. அதாவது வந்து நான் என்னதான் இருந்தாலும் என்னுடைய மனசால் வந்து நான் இதுலேயும் சோர்ந்து போகிறேன். எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நான் ஆம்பளை என்று அடிக்கடி சொல்லுவேன். என்ன ஆம்பளை, என்னால் முடியும், எதையும் முடியும் என்று சொல்லி. அப்போ வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும் நான் வந்து எதுக்குமே சோர்ந்து போகிறதில்லை, எதை என்றாலும் செய்வேன், தலை போனாலும் செய்வேன் என்று சொல்லி. அப்போ எத்தனையோ தொழில் ரீதியாக எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு, நீங்களும் இப்படி வரணும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி. ஆரம்ப காலம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு தொழிலும் நோஸ்ட். அந்த டைமில் யூடியூப் சேனல் தான் ஒன்று செய்து கொண்டு இருந்தேன்னா, ஆனால் அதுக்குரிய இன்கம் எங்களுக்கு பெருசாக காணும். என்ன சொன்னால் சப்ஸ்கிரைப் இல்லை, நிறைய உறவுகளை சேர்க்குறது ஆரம்ப காலத்தில் டக்குன்னு நிறைய உறவை சேர்க்குறது கஷ்டம். அப்போ அந்த புதுசாக எங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, எங்களோட வீடியோ பார்த்து எங்களுக்கு ஒரு ஆதரவு சப்போர்ட்டாக இருக்கிற உறவு எங்களோட தொடர்பு எடுத்து கதைச்சி கொண்டே இருப்பாங்க. கதைச்சி கொண்டு இருக்க அவங்க எங்களை ஒரு உறவாக, தங்களை ஒரு சகோதரமாக, தங்களை ஒரு பிள்ளையா அப்படி ஒரு யோசிச்சு எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் செய்தாங்க. நீங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், அதை வச்சு நீங்கள் மேலுக்கு பெறணுமே என்ன. அப்போ அப்படி ஒரு சின்ன சப்போர்ட் தந்தாங்க. அப்போ நாங்களும் பார்த்தோம், சரி அவங்கள எங்கள் மேலே ஒரு சொந்த பந்தமே செய்யாத இடத்துல ஒரு புறத்தி மனுஷன் எங்களோட வீடியோ பார்த்து எங்களுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் தர்றாங்களே, நாங்கள் என்ன செய்யணும். அதை நாங்கள் சொல்கிற வசனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே போய் இல்லை, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து சாட்சியாக இருக்குது. நாங்கள் வந்து ஆரம்ப காலம் வந்து எப்படி இருந்தாங்க, ஆரம்ப காலம்னு சொன்னால் இப்போ எத்தனை வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னே என்ன 4 வருஷமாக இல்லை, நாங்களோ 2 வருஷத்துக்கு முன்னே வந்து வெளியில் இருந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வரையில வெளியில் வரையில. ஆனால் இப்போ அவங்கள ஒருத்தரோடையுமே நான் ஒருத்தரோடையுமே ஃபோன் கதைக்கிறேன் இல்லை, இதான் உண்மை. வாட்ஸ்அப்பில் நீங்கள் நினைப்பீர்கள் என்னடா ஆரம்ப காலத்தில் இருந்த உறவுகளோட ஏன் ஃபோன் கதைக்கிறது இல்லை, அவங்க இடக்கிட மெசேஜ் பண்ணுவாங்க, நான் போடுறேன் இல்லை. காரணம் என்று சொன்னால் எனக்கு நேரங்கள் இல்லாதபடியால் உண்மையை நான் போடுறேன் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு விளங்க சில நேரங்களில் வந்து போட்டுக்கொள்கிறேன் நான். மற்றபடி பெரிய அளவில் ஒருத்தரோடையுமே நான் வந்து ஃபோன் கதைக்கிறேன் இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். என்ன சொன்னால் நேரம் இல்லை, அது ஒரு பிரச்சனை. அப்போ சரி என்னட்டு இப்படியே உண்மையில் நேரம் இல்லை என்று, ஆனால் எங்களோட வீடியோ பார்த்து கொண்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. பவர் கட்டும் சிட்டி 9:05 இருக்கு. அது சனிக்கிழமை என்றாலே யோசிக்கணும் ஃபோன். அப்போ சரி இன்றைக்கு கரண்ட் நின்றுட்டுது, அதுக்குள்ளே பார்த்தா இன்றைக்கு மோட்டரும் ஒன்றும் போடல. சரி பார்ப்போம் என்ன செய்கிறது. அப்போ அப்படி இருக்கையில் எங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட்டு, அவங்க எங்களுக்கு ஒரு குடும்ப உறவாக தானே. சரி அதை அப்படி பார்க்க போனால் சரி அதை செய்திருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து உண்மையிலேயே அதுக்கப்புறம் எங்களுடைய தொழில் என்ன சொன்னால் அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணாமோ இல்லாட்டி ஒரு தேவை, அவங்களோட முக்கியமான தேவைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணால் அதை வச்சு அவங்க மேலே வந்தால் அவங்களுக்கு சந்தோஷம். திருப்பி நாங்கள் அவங்களோட உதவியை எதிர்பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. எனக்கு வெக்கம், நான் ஒன்று சொல்கிறேன், ஆம்பளையாக இருந்து எனக்கு யார்கிட்டையும் இதையும் வந்து எதிர்பார்க்குறேன். கஷ்டம் நான் வந்து அப்படி இல்லையா ஆம்பளையாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், நான் அப்படி யார்கிட்டையும் இதையும் எதிர்பார்க்கணும் மண்டு சொன்னால் நான் ஆம்பளையாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. உண்மையாக சொல்கிறேன், நான் ஆம்பளையானவன் வந்து கஷ்டப்படணும், உழைக்கணும், அதுதான் நான் நினைப்பேன். என்றைக்குமே நான் ஒரு ஆம்பளைன்ட்டு கெத்தா கதைக்கணும்னு சொன்னால் நான் உழைப்பேன். என்ற உழைப்புன்றது தான் என்ன. எல்லாருக்குமே ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் எங்களுக்கு ஒரு அன்பு உறவு ஒரு கொஞ்சம் தூக்கி விடைகள், அது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனால் அதை அவங்கள நாங்கள் எங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவங்க எங்களை ஒரு சின்ன ஒரு சாப்பாடு விடும், அதை வச்சு நாங்கள் முன்னோர். அப்போ இன்றைக்கு அவங்க எங்களோட வீடியோ தொடர்ந்து பார்த்து கொள்ளுங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கேன்டா. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணினவே இன்றைக்கு அவன் நல்லா இருக்கிறானே அந்த ஒரு திருப்தி இருக்கும். இப்போ நாங்கள் தொடர்ந்து அவங்களோட போன் கதைக்காட்டு என்றைக்குமே நான் வந்து அதில் இந்த ஒரு உப்புட்டவனு என்றைக்குமே நினை என்று சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒருபோதுமே மறந்து போவதில்லை, ஒருபோதுமே இது இல்லை. ஆனால் ஒரு நாளுமே அவங்கள ஒரு மறக்கவே மாட்டேன். நினைப்பினம் ஐயோ சுமன் கோல் கதைக்கல சாமி கோல் உண்மையில குறை நிற்காதங்கோ. ஆனால் டைம் ஒதுக்கி சில டைமுகளில் மெசேஜ் போடுவோம் கோல் கதை. ஆனால் அதுக்காக பழைய உறவுகள் எங்களுக்கு உதவி செய்தவங்களை மறந்துட்டோம்ட்டு ஒரு காலமும் நினைச்சிடாங்க. இன்றைக்கு வரைக்கும் எங்களோட மனசில் ஆழமாக இருக்குது. அவங்க செய்த உதவியை வச்சு நாங்கள் இந்தளவு தூரத்துக்கு ஓரளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம்ன்ற காரணம் அவங்கள ஆரம்ப வாழ்க்கை இல்லை எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தந்தவங்க என்ன. கண்டிப்பாக சரி. அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் இந்த 2 வருஷமாவது என்னுடைய ஃபுல் முயற்சியும் உழைப்பும் தான். காரணம் என்று சொன்னால் எனக்கு யார்கிட்டையும் இதை கேட்கிட்டா கூடி வெக்கம், என்னுடைய இந்த சகோதரத்திட்ட கூடி போய் நான் அது கேட்குறேன்டா கூடி எனக்கு வெக்கம். ஆம்பளையாக இருந்து கொண்டு பாரியோ பொறியோன்றது எனக்கு யாரும் என்னை பற்றி கதைச்சாலே நான் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் சொல்லியிருப்பேன்.
என்னை யாரும் வெக்கப்படுத்துமே காய்ச்சாலும் எனக்கு பிடிக்காது. இதான் உண்மை. அப்போ இதுவரைக்கும் 2 வரையும் நானும் சர்மியும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பிரியாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? உண்மையில நாங்கள் என்ன சொல்லுங்க, இப்போ நாங்கள் இப்போ கீழே இருந்து வந்த நாங்கள் என்ன திருப்பி கீழே போயிடக்கூடாது. அப்போ நாங்கள் மேலே வரணும். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு எங்களை நம்பி 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ எங்களை நம்பி அம்மா சகோதரங்களும் இருக்காங்க. என்னென்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் நல்லா வந்தால் தான் அவங்களுக்கும் செய்ய முடியும். அதுக்காக அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் நாங்கள் செய்யணுமென்ற ஒரு கடமை இருக்குது இல்லையோமோ. அது சரி. அப்போ எனக்கும் அது என்னென்னு சொல்கிறது தெரியல. இப்போ நான் சர்மின்ற ஆசை, இப்போ இது வந்து சர்மின்ற ஒரு விருப்பம். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொன்றுமே எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்களை கடந்து வந்தாங்க. இப்போ வந்து ஓரளவு இப்போ உண்மையிலே என்னென்னு சொல்கிறது என்னட்ட உண்மையில நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு ஓகே இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஓகே இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்கள என்ன ஒரு சொந்த வீடு இருக்குது, எங்களுக்கு தேவைக்குரிய எல்லா மாதிரி எங்களுக்கு தொழில் இருக்குது. மெயினாக சொந்த வீடை விட எங்களுக்கு சொந்தம் நிரந்தரமான ஒரு தொழில் இருக்குது. அதோட்டும் அப்போ நிரந்தரமான தொழில் இருக்குது. சம்டைம் உண்மையில இப்போ கூட ஆசைப்படுறேன்னு சொன்னால் ரோட்டோட காணி பார்த்தோம் நாங்கள், காணி சரி வரையில். ஆனால் இன்றைக்கு வாகனம் கொடுத்ததுக்கு காரணமே லீஸ் கட்டே இல்லாமல் தான் கொடுத்ததுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் கொடுத்ததுக்கு காரணமே நாங்கள் நிரந்தரமான ஒரு காணி வாங்கி தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், தேடி தேடி பார்க்குறோம். ஆனால் என்ன சொல்லுங்க, பரப்புகள் கொஞ்சம் கூட அப்படி இப்படின்றவே இல்லை. தொழில் செய்கிறன்றது அது வந்து தொழில் மடங்கி போயிருந்தது. அது என்னென்னு சொல்கிறது, வாகனம் கூடிய ஒரு தொழிலுக்காக எடுத்திருந்தேன், லீசிங்கில் நின்றது. அப்போ அதுக்கு வந்து வட்டி அளவுக்கு அதிகமாக வட்டி வேறு பழுக்கிட்டு அப்போ அது வந்து செய்யலை. அப்போ லீசிங்கில் நிற்கிறேன்னு சொல்லி அதுக்கு நிறைய பிழைகள் எல்லாம் வந்ததுன்னு. அப்போ செலவு வந்து கூடிக்கொண்டே போகும்பொழுது அப்போ அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பிரியோசனம் பாடுறது மாதிரி இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு அனுபவம் தானே உண்மையில். ஒவ்வொன்றையும் என்ன சொல்லுங்க, இவருக்கு வாகனம் எடுக்க போய் கிருஷ்ணா இவர்கிட்ட சொன்னது, டே கடனில் போய் எடுத்து என்ன நீ கஷ்டப்படுவேன், நித்திரம் முழிச்சு கட்டினா அந்த கடனை கட்டினாலும் வட்டி தான் போகுது, முதல் அழியாதேன்டா இவருக்கும் அந்த டைமில் சொல்லிக்கல. அதை என்ன சொல்லுங்க, அவர் வாகனத்தை எடுத்து உழைச்சி செய்வேன்ன்ற ஒரு துணிவோடு தான் செயற்பட்டேன். உண்மையில் கிருஷ்ணாவும் இவருக்கு சப்போர்ட் ஓட்டம் ஓடிக்கொண்டு வந்து உதன்றது. மற்றது நாங்கள் ஒரு வாகனம் எடுக்க போனாலும் அந்த காசு கூட கிருஷ்ணாண்ட காசாக இருக்குமே. எங்கள்ட கொஞ்சம் காசு இருந்தால் கிருஷ்ணா தான் மிச்சம் சாப்பிடும். நாங்கள் லீஸ் போட்டு தான் நம்மளோட பிரச்சனையை நாங்கள் முடித்தது. அதுக்காக கிருஷ்ணா சப்போர்ட் பண்ண எங்களுக்கு சதுர உதவி செய்தவன். இன்றைக்கு இவர் போய் கேட்டாலும் பேசுவான், அந்த என்னத்துக்கடா கடன் போடுற, இப்போ போயின்னா படிப்படியாக தமிழ்னுக்கு வரணும், நீ இப்போ அவசரப்பட்டு கடன் படாத, நீ கட்ட கஷ்டம், நித்திர முடிச்சு நீ வாகனத்தை ஓடினாலும் வட்டியைத்தான் கட்டுவ தவிர முதல் அழியாது என்று சொல்ல நாங்கள் உண்மையில நாங்கள் நல்ல மாதிரி தான் போனது. உண்மையில வட்டியும் கட்டினாக்க கொஞ்சம் கொஞ்சம் முதலும் கட்டி கொஞ்சம் எங்களுக்கு வந்த பிரச்சனை என்னென்றால் வாகனமும் பிரச்சனை போயிட்டு அதுக்குள்ளே என்னென்னு சொன்னால் ஓட்டமும் ஸ்டொப் ஆயிடுச்சு. அப்போ இவர் சரியாக யோசிக்க வலிக்கிட்டார். வாகனத்துக்கு பெரிய ஒரு செலவு வந்துட்டு நாங்களுக்கு பெரிய செலவு தொடுத்து வந்தோன்னு. அப்போ எனக்கு அதால் வாகனம் எடுத்து அதில் லாபம் இல்லை, ஓடினாலும் லாபம் இல்லை, எல்லாமே வட்டி குட்டி எல்லாம் போய் பெருசாக மிச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் போய் இப்போ ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதம் லீசிங் இல்லைன்ற ஒரு இதில். அப்போ வெளியில் காணி நான் குத்தையை கெடுத்து பார்க்க வேணுமென்ற ஒரு இடம் குத்தையை கேட்டாலும் காணி கிடைக்குதே இல்லை. உண்மையில சர்வீஸ் ஸ்டாண்ட் போடுறாக்காண்டி சர்வீஸ் ஸ்டாண்டு அவ்வளோ சாமானுமே வீட்டுக்கே இருக்குது. இன்றைக்கு நாங்கள் அந்த சாமானை யாருக்கும் எத்தனையோ ரூபா கேட்டவங்க என்ன காசுக்கு தெரிஞ்சு. உண்மையில நாங்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு ஒரு லோன் போட்டு எடுத்த சாமான்கள் என்ன. அப்போ அதை நாங்கள் பிரியோசனப்படுறோம். வீட்டுக்கே இருக்கேக்கல இவர் கடைக்கு தான் வச்சு கொண்டு போய். ஆனால் சரியான ஒரு கவலையாக இருக்கும் அந்த பொருட்கள். அப்படியா சர்வீஸ் ஸ்டாண்ட் இப்போ எங்களுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட தொழில். அப்போ சீசன் இல்லாத டைம் சர்வீஸ் ஸ்டாண்டு செய்தவன் அது டெய்லி ஏதோ 2-3 வேலையினாலும் வரும். எங்களோட வாழ்க்கை செலவுகள் போய்கொண்டிருக்குமே என்ன. அப்போ அப்படி இருக்க நாங்களும் இடம் பார்த்து கொண்டு சரி வரையில குத்தையும் சரி நாங்கள் எங்களோட விஷயத்துக்கு வருவோம். இப்போ காய்ச்சலான உங்கள் கதையில் கணக்கு காய்ச்சிட்டு போவோம். அப்போ உண்மையிலேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டு வேலைகள் வந்து கொஞ்சம் செய்ய வேணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடு வாங்கின காலத்துலேருந்து ஒரு வேலையுமே செய்யலை. முன்னுக்கு துப்புரவாக்கி அந்த மதில கூடி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அது கூடி குறையாக இருக்குது. அப்போ அவசரமாக அந்த கிச்சன் வேலை வந்து செய்கிற காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே இருந்து ஒரு தொழிலை செய்ய வேணும். என அதிலே இருந்து ஒரு தொழில் செய்ய வேணும் என்று சொன்னாங்க. முதல் அத்திவாரம் எங்களுக்கு அதிலேருந்து தொழில் ஏன்னா அதிலேருந்து வர தொழில் ஏன்னா இந்த தொழில் நிரந்தரமானதாக இல்லை. அப்போ சர்மிக்கு உண்மையிலேயே வந்து இங்கே ஊருக்குள்ளேயே நிறைய இந்த வெளித்திட்டங்கள் இது பாரத ஏன்னா நிறைய பேர் சாமின்ற கையால் வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க. அதே பெரிய ஒரு ஆசீர்வாதம் காசு வராட்டிலும். அப்போ நிறைய பேர் சாப்பிட்ருக்குறாங்க. நிறைய பேர் வந்து அந்த சாப்பாடு சாமான் வெளியிலேருந்து எடுத்துருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து எடுத்துருக்குறாங்க. அப்போ அதிலேருந்து கண்டிப்பாக ஒரு இங்கம் எங்களுக்கு வரும். அப்போ இது வருதுன்னு சொன்னால் நான் யோசித்து பார்த்தது. இப்போ சர்மிஞ்சு இப்போ யார்டையுமே நாங்கள் ஒரு கேட்குறதில் உண்டு. நான் சொல்லியிருந்தேன். அப்போ இதை வந்து செய்வோம். எங்களுடைய அத்திவாரம் பலமாகினாத்தான் மேல் கட்டிடம் உறுதியாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், சரி எல்லாம் முடிஞ்சு இப்போ கடன் இல்லை தானே,
ரைட் வீட்டு வேலையை செய்கிறதுக்காக நான் அழிஞ்சு போகிறதுக்காக இருந்துச்சு தானே பிஓசி பேங்க்கில் போய் ஒரு லோன் ஒன்று செட் பண்ணுவோம்ட்டு என்ன எடுப்போம் லோன் எடுப்போம்னு சொல்லி ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எப்போவுமே இப்போ இன்றைக்கு நீங்கள் இதோ ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அந்த கேள்விக்கு நாங்கள் புறவு வருது அது உங்களுக்கு கட்டாயம் அந்த மனசில் ஒரு கேள்வி இருக்கும் ஏன்டா கிருஷ்ணாட்ட நீங்கள் லோன் என்ன எடுப்பான் கிருஷ்ணாட்ட உதவி கேட்கலாம் தானே உண்மையில் இன்றைக்கு வேறு ஆம்பளை இன்றைக்கு உழைக்கிற டேலண்ட் இருக்குது நெடுவலும் போய் ஒரு கைமாத்தா கூட அவன்கிட்ட போய் நிற்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை என்ன நாளைக்கு அவங்களும் சின்னக்கக்கூடாது எங்கள்கிட்ட திறமை இருக்குது எங்கள்கிட்ட தொழிலை வச்சு இன்றைக்கு அவனும் யார்கிட்டையும் போய் நிற்கல அவன்கிட்ட திறமை அவன்கிட்ட உழைப்பை வச்சு தான் இன்றைக்கு அவன் நல்லா வந்திருக்கான் நான் நெடுவலும் இருக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேனே இது சௌரங்களும் பார்க்கலாம் வெளியாக்களும் பார்க்கலாம் நான் யார்கிட்டையுமே வாய் திறந்து நான் கேட்க மாட்டேன் எனக்கு அப்படி ஐயோ எனக்கு ஒரு 100 நான் இங்கே கேளுங்க சத்தியம் சீரியஸாக சொல்கிறேன் நான் எந்த ஒரு தருணத்திலையுமே எனக்கு ஒரு 100 ரூபா காசு தேவைண்டா கூட நான் வீட்டுக்குள்ளே பியாமல் இருக்கிறானோ இல்லையோ என்ன அப்படித்தான் இது பேர் என்ன சொன்னா யார்கிட்டையுமே நட்டு போய் கேட்கறது கேட்டா அவங்க சின்னப்பாங்கள் அப்படி ஒரு திறமை அது உண்மைதான் என்னென்னு சொன்னால் நாங்கள் அடுத்த வீட்டை ஒரு அவசரத்துக்கு கூட மாறி போனால் என்னடா தொழில் செய்கிற போகிற என்னடா ஒரு காசும் இல்லாமல் அப்படி இருக்கிறியோ எந்த ஒரு கேள்வி ஒன்று அதுக்கு நாங்கள் பதில் அளிக்கணும் அப்போ அவங்களும் சின்ன கேட்க எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அவசரத்துக்கு ஒரு வெல் போய்கள் அவங்க சின்னக்கிறேன் ஆனால் நான் இன்றைக்கும் இருக்கிறேன் என்னட்ட ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொகை இருக்குதுண்டு வையுங்க யாராவது கேட்டு ஆனால் நம்பிக்கைக்குரியாக்கள் அதுக்காக எல்லாரும் கேட்டோன்னு கொடுத்து அந்த டேட்டுக்கு நீர் தர்ற மாதிரி அப்படி இருக்கிற டைமில் கொடுத்து உதவி இருக்கிறேன் இல்லையென்று சொல்லல இருக்கோண்டு இல்லை சீட்டுகள் போடுறது தானே அந்த நேரங்களில் பார்த்து ஆக்கள் வந்து கேட்பினோம் சில பேர் கேட்டால் கொடுக்குறாது அந்த மாதிரி இப்போ என்னடா அது ஓர்டர் வந்து அந்த காசு இருக்கு மடியை சீட்டு காசு கட்டி போட்டு வாரக்கிழமை தரம் உன்னட இருக்குன்னா நான் இல்லையண்டா மாட்டேன் என்னென்னு சொன்னால் உண்மையில் நாங்களும் இன்றைக்கு நாங்களும் ஆரம்ப இதுலேருந்து வந்ததுங்க எங்களுக்கும் அந்த கஷ்டம் பிள்ளைக்குமே மற்றது என்ன நான் உண்மையாக சொல்கிறேன் நாங்கள் வந்து ஒரு வேலையை செய்யவளுக்கிட்டா வெளியிலேருந்து பார்க்குறவங்க எங்களுக்கு எழுதுகிற கமெண்ட்ஸ் என்ன வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாங்க தானே உங்களுக்குன்றது மாதிரி நான் வந்து வெளிநாட்டிலேருந்து நான் கோலே கதைக்கிறதில்லை உண்மையாக ஒருத்தரோடையுமே நான் கோல் கதைக்கிறதில்லை காரணம் என்ன தெரியுமா என்னுடைய உழைக்க வேணும் போகணும் கோலில் கதைச்சு என்னக்காண்டி வெளியில் இருக்கிற உறவுகள் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷத்தோட நல்ல மாதிரி எடுக்கிறாங்க உண்மையிலேயே குறை நினைக்காதீங்கோ 24 மணி வேலைக்கு போனால் என்னால் எடுக்கலாம் இங்கத்தியாக்கள்கிட்ட ஒரு நினைப்பு வெளிநாட்டுக்காரன் ஏதோ சும்மா உழைச்சி காசு சேர்க்குறாங்க நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம் இருந்து கொண்டு வெளிநாட்டுக்கார தருவாங்க தருவாங்க உண்மையில் அவங்களும் இன்றைக்கு பணி 24 மணித்தியாலத்துலேருந்து 20 நிமிஷம் 24 ஒரு 4 மணித்தியாலம் தான் நித்திர கொள்வாங்க இரவு பகலுண்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க ஏன் அந்த உதவி சின்ன உதவி இன்றைக்கு உறவாக இருக்கட்டும் சொந்த பந்தம் இருக்கு சகோதரருக்கு செய்கிறதுண்டு அதை வச்சு இவங்க நல்லா வருவாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கார ஒரு உதவி செய்தால் நடுவர்களிடம் எதிர்பார்க்குறேன் அது போல தெரியுமோ நான் யாருக்கிட்டேயுமே யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது ஒரு உதவி செய்தால் அதை வச்சு முன்னேற பல உறவுகள் சொல்லிடுவோம் ஐயோ இந்த ஜெர்மனியில் இருக்கணும் சுவிட்சர்லாந்து நிற்கணும் அவையில் அங்கே இருக்கணும் உதவி செய்யறது இல்லைன்ட்டு ஏன் உதவி செய்யணும் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்களா அதை செஞ்சால் நீங்கள் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி வைக்க மாட்டீங்க வெளிநாட்டிலே இருந்து கிலோவில் வருதுன்ற மாதிரி நீங்கள் அடித்து உட்காந்து காசு போட்டுட்டாங்கன்னு எடுத்து ஆடம்பரமான செலவுகளை செஞ்சுட்டு அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வருத்தி தான் அந்த காசை மிச்சம் பிடிச்சி தங்கட செலவு வரவு எல்லாத்துக்கும் மிச்சம் பிடிச்சி அனுப்புவாங்க நாங்கள் அனுப்பினதை வச்சு கொஞ்சம் மண்ணாலும் முன் வருவாங்கன்னா ஆடம்பர செலவு ஏதோ ஒரு தேவைக்கு செலவழித்து போட்டு இல்லையண்ணா காசு முடிஞ்சது ஏதாவது திருப்பி அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சௌரமாக இருக்கட்டும் யாராக இருக்கு ஆனால் இன்றைக்கு தேதப்பனை கூட இன்றைக்கு பிள்ளைகள் செய்யுதுகள் வெளிநாட்டில் இருந்து ஆனால் தேதப்பன் பிள்ளைண்ட கஷ்டத்தை உணர்ந்து மிச்சம் பிடிச்சி வச்சுருக்குறாங்க பிள்ளை பாவம் அவ்வளோ தூரம் பனி வெந்துக்குள்ளே இருந்து கஷ்டப்படுது இன்றைக்கு கஷ்டப்படுத்தி கொஞ்சம் காசை சேமிச்சு அனுப்பிக்க நாங்கள் தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ அதை பண்ணுறேன் ஆனால் சகோதரம் அதை உணராது சொந்த பந்தம் உணர இல்லை இல்லையோ நீங்கள் சொல்லுங்க உண்மைதான் கண்டிப்பாக எனக்கு உண்மையிலேயே வந்து தெரியும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க காசுன்றதை விட உண்மையிலேயே காசு தேவை இந்த வாழ்க்கையில் காசு முக்கியம் தேவை அதே அளவு சந்தோஷமும் தேவை அவங்க சந்தோஷத்தை துளைச்சித்தான் ஒவ்வொரு உறவுகளையும் விட்டு பிரிஞ்சு போய் இதை வந்து உணர்ந்து கொள்ள வேணும் என எவ்வளவு குளிரில் இருந்து ஏண்டா இங்கே வந்து நாங்கள் எல்லாரும் போத்து மூடிக்கொண்டு எல்லாரும் 6 மணி 7 மணி மட்டும் படுத்திருக்கிறோம் ஆனால் அவங்க அப்படி இல்லை குளிருக்குள்ள போகிறாங்க 3 மணிக்கு எழும்புறாங்க என்ன 3-4 மணிக்கு எழும்பி என்ன சொல்லுங்க ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்காவோ 3 நாளைக்கு ஒருக்கா சமைச்சு வச்சு சாப்பிட தான் சூடு காட்டினா எங்களை மாதிரி டெய்லி சமைச்சு சாப்பிட்றேன் அவங்க உழைக்கணும் ஓடிக்கொண்டிருக்காங்க இங்கே கண் முழிச்சா மனுஷி கொண்டு வந்து டீ வைப்பா ஏதோ தருவா ஆனால் அங்கே கண் முழிச்சா மனுஷியை காணே கிடைக்காது ஏண்டா வேலைக்கு போயிடுவா
மனசி வார நேரம் புருஷனுக்கான கிடைக்காது, வேலைக்கு போயிடும். அப்படி கஷ்டப்பட்டு அந்த குளிருக்குள்ளேயுமே நின்று அதை விட நாடை விட்டு நாடு போயிட்டு அப்படி நின்று வேலை செய்யறாங்க. உத்தியோகம் அங்க போய் செய்யறாங்க. இல்ல இன்றைக்கு இங்க உத்தியோகம் இருந்திருப்பாங்க, அங்க போய் இன்றைக்கு ஒருத்தனுக்கு கீழே தான் நின்று வேலை செய்யறாங்க. என்ன அவங்களுக்கு அவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. மேன் இங்க வருமானம் குறைவா இருக்கு, வெளிநாட்டுல போனா எங்களுக்கு வருமானம் எல்லாம் இருக்கு. எங்கட குடும்பத்தை எங்கட சகோதரத்தை எங்கட அம்மா அப்பாக்களை நல்லாக்கணும்னு சொல்லித்தான் நாங்க போய் கஷ்டப்படுறோம். ஆனா அதை அந்த உறவுகள் இங்கே இருக்க உறவுகள் அதை உணரே இல்லை. அதுதான் எனக்கு தெரியல. எனக்கு நேற்று படிக்கன்னு சொன்னான், நான் இந்த லைட் வேல் வந்து இந்த இதுக்கு தோடிச்சு கொண்டிக்க, உனக்கு என்னடா உனக்கு பிரச்சனை இல்லை தானே, நீ லைட் எத்தனையும் போடலாம் தானே ஏன்டாண்டு கேட்டேன். உனக்கு வெளிநாட்டிலேருந்து வருது தானே, என்னடா வெளிநாட்டிலேருந்து வருது, லைட் வருதா? இல்லை. நான் கூட இனிமேல் என்னென்னு சொல்கிறது, போன மாதம் அதில் கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எங்களை அது 20 வெல்பர் நான் போடுறதுக்கு ஒரு 8 வெல்ப்பை வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அதுக்கு போடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட வேணும்னு சொல்லி வெளியில் இருக்கிறவங்களோட பேர்வை இன்னும் தெரியல. அப்படியானது மாதிரி இருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் வேறு யாரும் அப்படி இருக்காங்களா என்ன தெரியல, நான் அப்படி இல்லை. எனக்கு வந்து சரியும் வராது இதெல்லாம். ஆனால் உண்மையில் எங்களோட தொழில் நிமித்தமாக ஒரு அன்பாக கொண்ட கொடுத்தா அவங்களுக்கு அந்த தொழிலுக்கு உதவுமென்று சொல்லி அன்பாக கொண்டு வந்து தராங்க. அவங்கள எதிர்பார்த்து நாங்கள் இன்றைக்கு இருக்கல. உண்மையில் அவங்க அன்பாக கொண்டு வந்து தராங்க. ஆனால் நாங்கள் அதை பிரியோசனப்படுத்தோம். தேவையில்லாமல் கொண்ட பட்டிக்கல அலைமாரிக்க பூட்டி வைக்கல. நாங்கள் எத்தனையோ தேவைகள் இருந்தோம். நான் எவரி டைம் ஒன்றுக்கும் இப்போ ஒருத்தர்கிட்ட கதைச்சதும் இல்லை, ஒருவர்கிட்ட போய் ஒரு கோல் எடுத்து எனக்கு இப்படி தேவை ஒன்று சொல்லி நான் எவரி டைம் தேவை இருந்து கூடி நான் கதைச்சதே இல்லை. நான் வீட்டுக்கு கிடந்திருப்பேன் யோசிச்சு கொண்டு. என்ன நாங்கள் யோசிக்கிறது என்ன யோசிப்போம்டா, அடுத்த கட்டம் இன்றைக்கு இந்த தொழில் கொஞ்சம் இதாக இருக்குது, அடுத்த கட்டம் என்ன தொழில் செய்யலாமன்றது தான் யோசிப்போம். கண்டிப்பாக ஏன்னா என்னென்னு சொன்னால் எங்களுக்கு கடவுள் தந்துருக்கா நல்ல ஆரோக்கியமான உடம்பு, என்ன கை கால் இல்லை. இன்றைக்கு இளமையில தான் நாங்கள் உழைக்கலாம். என்ன அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இன்றைக்கு வெளிநாட்டில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இங்கே அவங்க சொல்லுவாங்க, உண்மையில் வெளிநாடுக்காரர் இன்றைக்கு சொல்லுவாங்க, ஊருக்கு நாங்கள் அந்த நேரங்களில் போனது பிரச்சனை, நாட்டு நிலைமைகள் அப்படியான சூழ்நிலையில் போனாங்க. அப்போ வாழ்வாதாரமும் காணாமல் இருந்தது, எங்களோட ஃபேமிலியை முன்னேறது கஷ்டமாக இருந்தது. அப்போ போனாங்க. ஆனால் இன்றைக்கு வாழ்வாதாரம் எல்லா பக்கத்துலையும் ஒரு நல்ல நிலைமை சொல்லுவாங்க வந்துட்டுது. ஆனால் அதை வச்சு இன்றைக்கு எங்களோட மக்களே முன்னேறல. நாங்கள் இன்றைக்கி நாட்டுக்கு வந்தோம்னா என்ன மாதிரியான இந்த சுய தொழில் மாதிரிலாம் செய்து எப்படியெல்லாம் நல்லா வரும், ஏன் எப்படி இருக்கிறாங்களேன்னு தெரியலன்னு எத்தனை ஒரு சொல்லி எங்கள்கிட்ட கவலைப்பட்டிருப்பாங்க. நாங்கள் சப்போர்ட்டு கொடுத்தாலும் எங்களோட அந்த சொந்த பந்தத்துக்கு சப்போர்ட் கொடுத்தா அதை வச்சு முன்னேறாங்களாம். இந்த நேரம் வெங்காட்டி எதிர்பார்த்து செய்தாலும் நன்மை இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கேட்கல. நீங்கள் நன்மை சொல்ல வேண்டாம், அப்படி நீங்கள் நன்றியும் சொல்ல வேண்டாம். ஆனால் அதை வச்சு நீங்கள் முன்னோன்னா அவங்களுக்கு அதுவே காணுமே. மற்ற முக்கியமாக நான் வந்து ஆம்பளைன்னு காய்க்கிறேன்டா, இங்கேத்தி ஆம்பளையில் ஒரு சிலர் ஒரு சிலர் ரெண்டு இல்லை, நிறைய பேர் ரோட்டில் போனால் நிறைய பேர் வேலை இல்லாமல் காணலாம். ஆனால் வேலை கண்டு போய் கேட்டாலும் வராங்களாம். ஆனால் வீட்டில் போய் பார்த்தா கஷ்டம், வீட்டில் போய் பார்த்தா நிறைய கஷ்டம், வேலை கண்டு கேட்டால் வர மாட்டாங்க. அப்படியா இருக்குமே. ஆனால் தேவைக்குன்னு சொல்லி நின்று கொண்டு ஊருக்குள்ளே வழி ஆக்கள்கிட்ட காசுகள் வாங்கி அப்படின்ற ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னெல்லாம் யாரும் குடிக்காண்டு வந்து கேட்டா, இப்போ தெரிஞ்ச யாரும் குடிக்க வந்து கேட்டால் கூட 5 ரூபா கொடுக்கவே மாட்டேங்க. அதுதான் என்னென்னா அவங்களுக்கு கொடுத்து காட்டினா அது ஒரு இடமா போயிடுச்சு. நித்தவும் வந்து கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் மேலே ஒரு சாப்பாட்டுக்கு கொடுத்து உதவுங்க. ஆனால் குடிக்காண்டு வந்து கேட்டால் கொடுக்காதீங்க, கொடுக்க அரியன்ட்டாம். அது பிறகு அப்போ அதுக்காக தான் நம்ம ஆம்பளை இருக்கணுமே அந்த ஒரு இதுதான். என்னை பொறுத்தாலும் அப்படி பலமாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு கொஞ்ச நாள் அந்த வருத்தம் வந்து நெஞ்சினோண்டேக்கு நான் நல்லா குறையாக இருந்தேன். எல்லாமே சோர்ந்து போட்டு அந்த தான் மனசால் கவலைப்பட்டேன். எதுக்கும் கவலைப்பட்டதே இல்லை. ஆம்பளையாக இருக்க வேணுமென்ற அதுக்காக தான் அந்த ஆம்பளைன்னு சொன்னேன். மற்றது கிட்டத்தட்ட வேறு எங்களோட அப்பா மாதிரி என்ன சொல்லுங்க, அந்த துணிஞ்சு கஷ்டப்பட்டு முறிஞ்சு செய்வார். அதோட நான் நடுவுன்னு சொல்கிறேன். நான் ஆகடம் வீட்டிலேயும் அப்படித்தான் இவர் எல்லாம் செய்வார்ன்ட்டு வெய்யா விட்டுட்டு பார்த்து கொண்டு நிற்பினோம். என்ன அவரை முறியட்டுக்கு வந்தாலும் ஃபுல்லாக நான் கூட நின்று வேலை செய்கிறது. நாங்கள் சம்பளம் கொடுப்போம். ஆனால் சம்பளம் கொடுக்குறவங்க ரொம்ப நைஸாக வேலை செய்வாங்க. இவர் இருந்து முறி வேற அப்படி என்ன சொன்னால் அந்த பேன் ஆக்குற மாதிரியான செயல் ஆக்கிடாந்தது என்ன செய்கிறது. ஆனால் நாங்கள் என்னென்னா குயிக்காக வேலை முடியணுமென்றதுக்கு அதுக்காக சம்பளம் வாங்குறவையே எங்களை வீட்டுக்காரரை போய் ஆக்கிட்டு போகக்கூடாது. என்ன சரி, அப்போ பொதுவாக எல்லா உண்மையிலேயே வந்து நாங்கள் எங்களுடைய வீட்டு வேலையும் வந்து இப்போ எங்களுக்கு இந்த லோன் வந்து இப்போ எப்போ சரி வரும், எப்படியும் ஒரு வாரக்கிழமைக்குள்ள ஓகே சரி. அப்போ அதனுடைய அந்த லோன்ன்ற சிஸ்டத்தின் படி தான் நாங்கள் எங்கள் லோனுன்றதை வந்து நீங்கள் நினைக்கலாமே நீங்கள் இந்த மறுபடியும் லோனுக்கு போகிறீங்கன்னு சொல்லி எங்களுடைய தொழிலை கொஞ்சம் பலமாக்குறதுக்காக தான் அந்த கிச்சனை நாங்கள் வந்து ஆரம்பித்தது. என்ன சொன்னால் அதில் நிறைய பேர் எங்களை வந்து இங்கே ஊருக்கு ஓடி கேட்டிருந்தவங்க, ஊருக்குள்ளே வந்து என்னென்னு சொல்கிற ஒரு பிஸ்னஸ் மாதிரி அப்படி வந்து கேட்டிருந்தவங்க
அது இல்லை என்ன பேக்கெட் கடைக்கு கூடி கொஞ்சம் சாமான் எடுக்கிறேன்னு சொன்னால் எடுப்ப மாட்டேன். அது மாதிரி அது எனக்கு பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே சரமி செய்து கொள்ளும். அப்போ அதுக்குரிய பலகார ஐட்டங்கள் அதெல்லாமே வந்து செய்து கொடுக்குறாக்கு. அப்போ நாங்கள் அந்த தொழிலை இவனுக்கு பலப்படுத்துறதுக்கு தான் அந்த கிச்சனை போட்டதுக்கு காரணம். அப்போ அந்த தொழிலை செய்து கொண்டு தான் நாங்கள் எடுக்க போட கடனை கட்டக்கூடிய மாதிரி. அப்போ இப்போ இவருக்கு சம்பளம் வேலை இல்லை, அதுக்காக நிரந்தரமான வேலை இல்லை. இப்போ நானோ இவரோ ஏதோ வர்றதை வச்சு அந்த கடனை கட்டி கொண்டு போவோம். நாளைக்கு காலப்போக்கில் 2 பேர்ட்ட வருமானமாக ஓகே இருந்துன்னு சொல்லிச்சுன்னா கூடிய சீக்கிரம் குயிக்காக கூட எவ்வளோ தூரம் கட்டுறோமோ முடிக்கிறோம். அப்படி ஒரு பிளான்ல தான் நாங்கள் பெரிய தொகைக்குள்ளேயும் போகையில் ஓரளவான வீட்டு வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள். அது எந்த ஆசைக்காக தான் இன்றைக்கு ஓமண்டே வந்ததுன்னா எனக்கு உண்மையில சின்ன வயசுல என்ன சொல்லி வந்து அண்டை காலத்து கொண்டிருக்கிறோம். ஐயோ என் கனவு என் லட்சியம் அண்டைக்கு என் கனவு லட்சியம் எங்களுக்கெல்லாம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணினே தானே. அப்போ எனக்கு கோவங்கள் வாடுறது என்னண்டு சில நேரங்கள் எடுத்தது இது மாதிரி கோவங்கள் வரும். சரி என்ன செய்கிறது, என்ன தலையாக போதும் செய்வோம் என்று சொன்னான். அதை கூட ஒரு ஆளு ஒன்று இருக்கேன்னு சொன்னான். செய்வோம் என்ன போகுது என்ன ரெண்டு போட்டு சொன்னான். ஆனால் அதுக்கு சப்போர்ட் தரணும் என்னோட இருந்து வேலையில் செஞ்சு தனியாக ஒரு ஆள் கஷ்டப்பட்டு வீட்டு செலவை பார்த்து கடன் கட்டுற கஷ்டம். அப்போ நானும் அதில் சேர்ந்து இசைந்தேன்னு சொன்னால் எந்த ஆசையை இன்றைக்கு நிறைவேற்றி தாராண்டேக்கு நான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்காக நிறைவேற்றி தந்தோன்னே கையை விட போகிறது இல்லை. அவற்ற பெரிய ஆசை இருக்குது, அது அடுத்தடுத்த கட்டம் அவற்றை இதையும் செய்யும். இல்லை அது அது வெளியில் சும்மா சொல்லுறா தவிர அன்றைக்கு அந்த மனசுக்குள்ள உண்மையில தன் ஆசையை தூக்கி போட்டு வரேன். அப்படியா அதை எனக்கு விளங்க நான் சொல்லல, அதை விடுங்க. அது என்னன்றதை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. சரி, அப்போ வீட்டு வேலை வந்து செய்ய வேணும். வீட்டு வேலை வந்து செய்யணும்டா எப்படியுமே ஒரு கிழமைங்கண்டா இதுக்கு வந்த கையோடு தான் நாங்கள் வந்து அதை செய்ய விழுக்கிடுவோம். என்ன வெளியில் பார்க்குறவங்க சும்மா நாங்கள் ஒவ்வொன்றையும் வந்து காட்டிக்கொள்கிறது, எங்களுக்கு எது வந்தாலும் காட்டிக்கொள்கிறது, என்ன எத்த வந்தாலுமே நான் காட்டுறது. இப்போ பாருங்க உதாரணத்துக்கு வர்ற எங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டுகளை காட்டுறோம். ஆனால் நாங்கள் அதை சந்தோஷமாக காட்டுறோம்னா அவங்க கொண்டு தர்றவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், பார்க்குறவங்க எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் தெரிவிக்கணும் அன்றதால காட்டுறோம். ஆனால் எத்தனையோ யூடியூபர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த அப்படியான கிஃப்ட்டுகள் கிடைக்குது. ஆனால் அவங்க வெளியில் காட்டிட, ஆனால் காட்டாதபடியும் அவங்க நல்லவங்களென்று தன்னை நினைக்கிறீங்க தவிர ஐயோ அவங்க வழிப்படியாக இருக்கு, அவங்க யார்கிட்டையும் எதிர்பார்க்காம தங்கண்ட உழைப்பிலேயே வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த உதவிகள் கிடைக்குது, ஆனால் அவங்க வழியில் சொல்லல. அதுதான் உண்மை இல்லையோம்மா, நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா அப்போ கதைச்சு கொண்டு இருக்க டக்குன மனசுக்கு அது எனக்கு பிளாங்க் ஆகல. எங்களோட சூழ்நிலை அப்படியா போச்சு. என்ன எல்லா டைமும் ஒரு கேள்வி என்ன இருந்தேன்டா, 2 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிற நீ ஒரு ஆடம்பரமாக இருக்க போறியோ, பிள்ளைகள் நாளைக்கு வாடகை வீட்லையோ இப்படியே இருக்கோன்னு ஒரு கேள்வியாக இருந்தது. அந்த கேள்விக்கு உண்மையில் என்ன சொல்லுங்க, தண்ட ஆசையை தூக்கி போட்டுட்டு தான் இந்த வீடு நாங்கள் வாங்கினது, அது உள்ளது. அப்போ என்ன சொல்லுங்க, அந்த நோமலாக கதைச்சி கொண்டு போக ஒரு கவலை கண்ணீர்ன்றது வேறும். ஆனால் உண்மையில் நாங்கள் அனுதாபந்துடுறதுக்காக யார்கிட்டையும் தண்டே இல்லை. அது சரியான கவலையாக போயிட்டு கதைச்சி நோமலாக இதில் இருந்து கதைச்சி கொண்டு போக யாருக்குமே அது கவலை வந்தால் கண்ணீர் வேறுமேனே. சரி பார்ப்போம், எல்லாமே மாறும். அதுக்காக என்ன சொல்லுங்க, வேறு ஆசைப்படுறது பெரிய ஒரு விஷயம். அதை நாங்கள் படிப்படியாக எங்களோட தொழிலை வச்சு தான் நாங்கள் அதை கொண்டு போகணும். என்னென்னு சொன்னால் ஆசைப்படுறதை நாங்கள் நிறைவேற்ற போகாம இருந்தால் நிறைய கடனுக்கும் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாத ஒரு சந்தோஷமாக போய்கொண்டு இருந்தது. நிம்மதி யாரோ எங்களை கூப்பிட்ற வழியில் போயிட்டேன், நிம்மதி இல்லாத ஒரு சந்தோஷமாக நெடுவலம் வீட்டிலே ஒரு பிரச்சனையாக இருக்கேன். என்னென்னு சொன்னால் வர்றது எல்லா உழைப்புமே கடனுக்காக போய்கொண்டு இருந்தது, கடனுக்காகவே போய்கொண்டிருந்தது. அப்போ இங்கேயும் வீட்டிலையும் கொஞ்சம் ப்ரெஷர் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆம்பளை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் டக்கண்டு ஆற்ற கஷ்டத்தை பார்த்தாலும் கண்ணீர் வந்துடும். ஆற்ற என்னவா இருந்தாலும் வந்து சென்டிமெண்ட் என்னடா கண்டு இதாக ஆகிடுவேன், அவ்வளவுதான். மற்றபடி எதையும் பண்ணுறது உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். என்னண்டு குடும்பம் என்ன, குடும்பத்தை முதல்ல நாங்கள் பலப்பாக வச்சு கொண்டு தான் அடுத்தது எங்களோட ஆசைகளை நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்க. அது ஆம்பளைன்ற தலையில் தான் அந்த குடும்ப பொறுப்பு ஃபுல்லாகவே போகும். அப்போ நான் யோசிப்பேன், என்னடா இவரே எல்லாத்தையும் சுமக்கிறார், ஆனால் நானும் என்னட்டையும் திறமை இருக்கேன், நானும் சப்போர்ட் கொடுத்தா தானே இவற்ற ஆசைன்னு எனக்கும் ஆசைகள் இருந்ததா இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் என்ன சொல்லுங்க, அவன் அதை காலம் தாமதிச்சு இருக்கலாம். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னொரு கொஞ்சம் காலம் தாமதிக்க பிள்ளைகள் வந்துடுவாங்க, எங்களோட ஆசைகள் எதுவுமே நிறைவேற்றப்படாமல் போயிடும். இதை பார்த்துட்டு சும்மா வெளியே அதெல்லாம் தேவையில்லாமல் காய்க்காதுங்க. இதெல்லாம் காய்க்கணும் நாங்கள் வந்து படுற உண்மையே தெரியாது. நான் வந்து சரியான நான்
சரியான ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். வித்தியாசமான நான் வந்து கோடு போட்டு வாழணுமன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறது. இப்படி தான் இருக்கணும். என்னை பற்றி யாரும் குறையாக கதைக்கக்கூடாது. என்னை பற்றி காய்ச்சாலே எனக்கு பிடிக்காது. வீட்டை காய்ச்சாலே பிடிக்காது. என்னால் இயன்றளவு நான் செய்கிறேன் நினச்சி கொண்டிருக்கிறோம். சும்மா தேவையில்லாமலாம் பார்த்து அந்த பப்ளிக்கில் நாங்கள் வீடியோ வந்து செய்கிறோம், வீடியோ வந்து இருக்கிறோம்ன்றதுக்காக வந்து ஒரு மனதண்ட உணர்வுகள் தெரியாமல் வந்து கண்டு வாட்டுக்கு நீங்கள் எழுதுறீங்கன்னு. அதுக்காக தான் இன்றைய நாள் கூட இந்த பதிவு. நாங்கள் என்ற நாளைக்கு வீட்டு வேலை செய்ய போனாலும் அதை சொல்லுவாங்க, என்னென்று ஐயோ யாரோ அது எங்களுக்கு கஷ்டமா இருக்குமே. நாங்கள் எங்களை வருத்தி நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயத்த செய்யல. யாரும் தந்தாங்க, யாரும் இதாண்டி நாங்கள் இதுக்காக தான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம். அதுக்காக பொய்யா இந்த வீடியோ உண்மையில நாங்கள் பொய்யா போகிறோன்னு எங்கிட்ட 2 கண்ணை பார்க்க தெரியுமே. நான் பொய்யா கதைக்கிற வேண்டாம், 2 கண்ணை பார்க்க தெரியும். உண்மையில நாங்கள் அப்படி இந்த பதிவு எதுவுமே பொய் இல்லை. நீங்கள் நம்பினா நம்புங்க. இப்போ நம்பாத வேலை நாங்கள் போஸ்ட் பண்ணிடலாம் தானே. இப்போ என்ன சொல்லுங்க, அவங்கள்ட்ட கேள்வி எங்களோட உறவாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிறவங்க யாராக இருக்கட்டும், ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், எங்களுக்கு நிறைய இன்றைக்கு சொந்தங்கள் இருக்குது, வெளிநாட்டு உறவுகள் இருக்கிறாங்கன்பா. ஆனால் நாங்கள் எதுவுமே அவங்கள்ட்ட ஏன்டா அவங்களும் இன்றைக்கு ஒரு வீடு கூட லீஸில் கட்டி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாகனம் லீஸிங்கில் நிற்கிது. அப்போ அவங்களும் கஷ்டப்பட்டு தான் அதே மாதிரி தான் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் கொண்டு போகணும். இன்றைக்கி அவங்களே அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு செய்யக்க எந்த நேரம் எங்களோட கதைக்கு எங்களோட கஷ்டத்தையே அவங்களுக்கு சொல்லி 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 கொண்டு அவங்கள்ட்ட வாங்குறதுக்காக நாங்கள் இன்றைக்கு எங்களோட கஷ்டத்தை நாங்கள் சொல்லவும் இல்லை, போகவும் இல்லை. நாங்கள் அவங்க அன்பா கதைக்க சிரிச்சு கதைக்கணும் நினைக்கிறாங்க. இருக்கிறவங்கள பார்த்தா இன்னும் அனுதாபம் தான் பாடுவோம். உண்மையில என்ன சொல்றது, சரியா கஷ்டப்படுறாங்க. ஆனா உண்மையில சந்தோஷம் இல்லை. அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க 24 மணித்தேலாம் கஷ்டப்படுறோம் அந்த வீட்டுக்கு வந்து உங்களோட ஃபோன் கதைக்கிற ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் தான் அந்த சந்தோஷமாக இருக்காரா. நீங்களும் உங்களோட வீடியோ பார்க்குறது காரணமே ஹாப்பியாக இருக்கிறீங்க. நீங்கள் உறவுகளோட சந்தோஷமாக காண தொலைச்சி தான் நாங்கள் இங்கே இன்றைக்கு புல்ல கொஞ்சாது என்று கூட கதைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. என்ன நாங்கள் வெளியில் போகிற டைமில் ஏன்டா நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் ஏதோ அவங்களுக்கு எல்லாமே காசு. என்ன இன்றைக்கு வீடு லீசிங், கார் லீசிங்காக இருக்கும், டேக்ஸாக இருக்கும், எல்லாமே படிப்பு விஷயமா எல்லாமே அவங்களுக்கு உழைக்க 2 பேரும் உழைச்சா தான் நாங்கள் ஒரு சின்ன ஒரு சேமிப்பு செய்வாங்க. பட் அது என்ன சொல்கிறது, இன்னொரு விஷயம், நான் வந்து வீடு வாங்கக்கு முன்னே யூடியூப் செய்யக்கு முன்னமே என்னோட வாகனம் நிற்கிது. நான் வந்து வேன் உழைச்சி வேன் எடுத்திருந்தேன். நான் வேன் எடுத்திருந்தேன். ஒவ்வொரு சீட்டு போட்டு நாங்கள் சேர்த்து வச்சிருந்த காசு ஆரம்பிச்சோம். எது புதுவிதமான மோட்டர் சைக்கிள் வருமோ அந்த மோட்டர் சைக்கிள் முதல்ல அதை எடுத்துருவேன். நான் அதாவது வந்து விருப்பப்பட்டு எடுத்துருவேன். அது உழைப்பு நான் நடுவடைஞ்சிடறேன். நீங்கள் சின்ன வயசுல நானும் விருப்பப்பட்டது எல்லாத்தையும் செய்த நீங்கள் தானே. இப்போ ஒரு பைக்கு வந்தால் அந்த பைக் எடுத்துருவேன். எடுத்து ஏதோ உழைப்பை வச்சு கட்டி கொண்டு வர அப்படி. அதே மாதிரி அந்த ஆசைப்பட்டதை செய்ததான் நிரந்தரமாக. இப்போ கல்யாணம் பண்ணி வந்த பொழைப்பனாந்தி பைக்கை வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும். ஏன் குடும்பத்துக்காகத்தான், குடும்பம் தான் முதலாகன்றதான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன வேணுமென்றாலும் அதுக்காக தான் சொல்கிறதுக்காக தான் ஆம்பளைன்ட்டு. அந்த ஆம்பளைன்ட்டு சில பேரை பார்க்கும்பொழுது எனக்கு எல்லாரையும் இல்லை, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் குடும்பம் இருக்குமா அதை சரியான முறையில் கொண்டு வார இல்லைன்னு என்னுடைய நேற்றே எனக்கு ஒரு உண்மையில உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு கேளுங்க. இவங்களோட அம்மா அவ்வளோ போஸ்ட் பண்ணி தான் கராச்சிக்கு கொண்டு விட்டு வேலை பழக்கினவங்க. ஆனால் அவங்களோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாது இவர் ஃபுல்லாக வேலை செய்வார். ஏன்டா போகிறதும் அப்படி இப்படித்தான் குழப்படித்தானே தானே. அப்போ போகிறதும் அப்படி இப்படியா இருக்கும். அப்போ அவங்களுக்கும் தெரியும் இவர் ஆனால் இல்லை. நாங்கள் கல்யாணம் கட்டி வந்த அப்புறம் எங்கள்ட ஊருக்குள்ளே போய் சும்மா 1-2 பேரை செய்யும். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கேக்க அவங்க எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கிட்ட உண்மையில இன்ஜின் பிரிச்சு செய்தவன் நல்லா நீட்டாக செய்தேன். அவங்களுக்கு என்ன மாதிரி ஓகேயா இருக்காண்டா. அப்படியே அவன் இந்த வயசில் இந்த 21 வயசில் ஒரு இன்ஜினை பிரித்து பூட்டுறான்டா. யோசிச்சுப்பார் அவன் மூளை எப்படி செயல்படுத்துண்டு. இன்றைக்கு வேற பொஸ்ஸாக சொன்னேன். அவன் அப்படி இப்படித்தானே பழையனா அவனுக்கு என்ன நெஞ்சு எங்களோட பொஸ்ஸுக்கு எதிர்த்து நான் கடை போட நினைக்கல. ஆனால் கடை போட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை கஷ்டம். இதுதான் உண்மை. கடை போடுறோன்னு சொன்னால் முதல் ஆரம்பத்தில் நான் 21 வயசில் கடை போடணும்னு நினைக்க லோன் 30,000 ரூபா லோன் எடுத்துறாங்க. அப்போ 30,000 ரூபா லோன் எடுத்து தான் கடை போட்டு 30,000 ரூபா லோன் 13 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நோமலா இருக்கலாம். அந்த நேரம் நோமலா இருக்கலாம். இப்ப வாழ்வாதாரம் எல்லாம் கூட்டிட்டு அந்த நேரம் அந்த 30,000 கட்டி முடிக்க 1 வருஷமாகுமே. நாங்களுக்கு அது 1 வருஷம் தான் லோன் போட்டுவாங்க. டக்கட்டு கட்டி முடிச்சுட்டு நான் சொன்னா என்கிட்ட அந்த தொழில் இருந்தபடியா அதே மாதிரி நானும் உண்மையில அதுக்காக இவர் தொழில் செய்ய ஆரம்பத்தில் எங்களுக்கு வாழ்வாதாரம் குறைவாக இருந்தது. நானும் பாட சுட்டேன். அந்த கடைகளுக்கு கொடுத்து கொண்டு இருந்தேன். நான் அப்போ ஏதோ சப்போர்ட்டிங்க. ஆனால் அந்த கொஞ்சம் என்ன சொல்லுங்க, அவன் சில கொஞ்சம் ஓகேயா போய் கொண்டிருக்கல.
இப்போ என்ன சொல்லுங்க என்டையோ இவற்ற தொழிலும் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மோனிகா வயத்தில் வந்துட்டு அப்போ கொஞ்சம் இறுக்கமாக போயிட்டு அந்த டைமில் எனக்கு கை கொடுத்தது மாமா. எனக்கு இன்றைக்கு மாமா ஆசைப்பட்டு தனக்கு வாங்கிட்ட பைக் ஓடினதே இல்லை, போத்து மூடி வச்சிருப்பேன். என்ன மூடி வச்சிருக்கேங்க மாமா தன் பைக்கை விற்றுட்டு ஐயோ நிற மாசமா சரியாக கஷ்டப்படுறான் ரெண்டு இவற்ற கையில் கொடுத்து அந்த கடன் எல்லாத்தையும் மாளிகைன்னு சொல்லி இன்றைக்கு நான் அன்டன் யோசிச்சினேன். அட நாங்கள் நல்லா இருக்கேன் இன்றைக்கு மாமாக்கு அந்த பைக்கை திருப்பி எடுத்து கொடுக்குறோன்னா இன்றைக்கு அது வேற விலை. அப்போ நினைச்சு நாங்கள் லோன் எடுக்கக்கூடாது. இப்போ நினைச்சு இப்போ 4 வருஷம் ஆயிட்டுது. 4 வருஷத்துக்கு பிறகு இப்போ எங்களால் ஏலம் இந்த லோனை கட்ட முடியுமே இல்லை. எங்களால் தொழில் இருக்குது, சர்மிட்ட தொழில் இருக்குது, என்னுடைய பேலமா தொழில் இருக்குது, என்னுடைய வேறு ஐடியாக்களும் இருக்குது, வேலை செய்கிறதுக்குன்ற ஒரு ஐடியாக்களும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட தான் அந்த லோனுக்குள்ளே நான் இறங்குறேன். இல்லைண்டா இல்லை அதுக்கே வந்து போக மாட்டேன். வாழ்க்கையை கற்றுத்தந்த பாடங்கள் வந்து நிறைய அதுக்கெல்லாம் கை கொடுத்த உறவுகளும் இன்றைக்கு மாமா இருக்கட்டுக்கும் இன்றைக்கு என்ன சொல்லுங்க அந்த டைமில் நாங்கள் கஷ்டப்பட்டு ஓடி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நிற்கிறது மாமாவை தாண்டி இருப்பேன். என்ன ஆரம்ப வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இன்றைக்கு வேறு இப்போ நாங்கள் ஓகே இனிமேல் அவங்க ஓடி வரணும் வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வேறுக்கு ஒரு கஷ்டம் பண்ண அந்த இடத்துல வந்து நிற்பேன். எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த நேரம் நாங்கள் ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கை வரைக்கும் சரியான இருக்கும். என்ன எல்லாத்தையும் சாப்பாட்டுக்கே கஷ்டம்னு சொல்லி ஆனால் எனக்கு பாடா தூடுறதுக்குண்டாலும் முதலா தர்றது மாமா. ஒரு கடைக்கு வேறு ஒரு முதலா அப்பா வந்து என்னன்னாலும் ஒரு வேலை செய்யணும்டா முன்னுக்கு வந்து நிற்பா. அப்பா ஒரு தொழிலோட செய்யணும்டா அப்பா வந்து சர்மிக்கு வந்து உளுந்து துவைச்சி கொடுத்துருப்பா. என்ன அப்படி எல்லாமே வந்து அப்பா உண்மையிலேயே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குரு. எனக்கு வேலை பழக்கினதை விட அப்பா எங்களுக்கு பெரிய ஒரு குருவன்று தான் சொல்லுவேன். நீ என்ன சொன்னால் அப்படி ஒரு தொழில் ஒன்று இணையத்துக்கு இன்றைக்கு எல்லாரும் எதிர்ப்பாங்க. இந்த இடத்துல எங்கட பக்கத்தாலையில் எங்களோட எதிர்ப்பாரு நாங்கள் ஒன்று இணையத்துக்கு காரணமே மாமாவா. அதுக்கு அத்திவாரம் போட்டது மாமா தான் எங்களோட வாழ்க்கையை ஒரு அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு. இன்றைக்கு கடை போடப்போ மாமா இவர் கடை போட போகிறார் மாமா அவர் வேலையெல்லாம் செய்வாரண்டா சரி அவர். ஆனால் ஒரு மறுப்பு அங்க பக்கத்துலயே வீடை வாங்கி போட்டு இல்லை இவன் ஒழுங்கான ஆள் இல்லை வேலை செய்ய மாட்டான்னு சொல்லி நான் அப்பேக்கா திருந்தியேன்னு அப்பேக்கா 21 வயசுலேண்டா அப்பே குழப்படிதான் கஷ்டத்தால திருந்தி ஒரு மனுஷன் கடைக்கு போறான்டவும் விடையில எங்களுடைய சிலதுகள் தான் போவார் மணக்காட்டுக்கு போறோட சைக்கிள் காத்துக்குள்ள ஓடுறா கஷ்டமா இருக்கும். ஆனா அப்படித்தான் நாங்கட மோனிகா பிறக்க மட்டுமே எங்கட சூழ்நிலை அப்படித்தான். மோனிகா பிறந்த அப்புறம் ஊருக்குள்ள நாங்க கடை ஒன்று வாடகைக்கு எங்களுக்கு அது சரி வந்து அதுவும் மாமா தான் நீங்கிற மாமா இல்லை போய் கேட்டுனீங்க. அப்ப நான் தான் போனேன் கடைக்கு. சரி இதுதான் உண்மை. இது வந்து நீ தொடர்ந்து பாருங்க எங்களோட வீடியோ. அது மட்டும் இல்லை எங்களோட வீடியோ பார்த்து எங்களுக்கு ஆதரவு தர அனைத்து உறவுகளுக்குமே இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக பார்க்க போனால் எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்து சப்போர்ட் யூடியூப் சேனல் கை கொடுக்குன்னு சொன்னாலும் அது யூடியூப் சேனலில் பார்க்குற நீங்கள் தான். அதான் நான் சொல்கிறேன். பார்க்குற ஒரு உறவுகளுக்குமே இந்த இடத்துல நேசிச்சு பார்க்குறாங்க. நான் அப்படி பலமான நன்றியை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு என்ன ஒரு ஒன்று சொல்லணும். இன்றைக்கு அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வீடியோ பார்க்க டைம் இல்லாட்டின்னு சொல்லலை என்ன ஓட வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு பிரியோசனை என்னால் ஒரு சின்ன ஒரு பிரியோசனமாக இருக்கலாம் என்று சொல்லுவாங்க. அப்படி எங்களோட வீடியோ பார்க்க டைம் இல்லாட்டிக்கும் ஓட விட்டுட்டாண்டாலும் இருப்பாங்க. இதில் கூட இந்த வீடியோ முடிக்க நிற்கிற காரணம் வழியில் வேலை இருக்கிற காட்டு தான். ஓகே அப்போ வந்து பார்த்துருப்பீங்க. இதில் யாருமே குறை குற்றம் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் என்னுடைய மனசில் இருக்கிற ஆதங்கங்கள் வாதங்களை வந்து வழியில் காட்டி இது கதைக்க முடிக்க முன்னே நான் இதை யோசித்தேன். இன்றைக்கு நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்க கூட எனக்கு அது ஒரு குயிக்காக ஓட்டேன் தாராங்கள். இன்றைக்கு இதெல்லாம் கொண்டு வந்து தாராங்கள் அந்த மிக்சி எல்லாம் ஒரு அம்மா திருவேலை பற்றி நம்ம தந்தாங்க. இன்றைக்கு என்ன சொல்லுங்க சர்மியும் ஒரு பொம்பளையும் முன்னேறதுக்கு ஒரு படிக்கல் எடுத்து வைக்க நான் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணினா எந்த ஞாபகமும் அந்த பொருளும் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். இன்றைக்கு அம்மாவும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருப்பா அம்மையில சந்தோஷமாக இருக்கு. அம்மாவாக இருக்கட்டும் அக்காக்களாக இருக்கட்டுக்கும் எனக்கு ஒரு என்ன சொல்ல நான் ஒரு தொழில் செய்தேன்னா அதுக்கும் ஒரு சப்போர்ட்டு ஏன்னா அவங்க தெரியல அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் நான் அதை வீடாக்கவும் மாட்டேன் வேஸ்ட் ஆகவும் மாட்டேன். அதை வச்சு நேற்று எனக்கு கமெண்ட் வந்தது சும்மா நீங்கள் வா கிஃப்ட்டு கிடைக்கிறதுக்காக சாப்பாடு ஆடிக்கிறேன் இல்லை நீங்கள் காலப்போக்கில் நீங்கள் இன்றைக்கு நான் அந்த வாயால் சொல்லல நான் சொன்னது அவலத்தையும் நிறைவேற்றி காட்டுவேன். காலப்போக்கில் நீங்களும் பார்த்து அதை புரிஞ்சு கொள்வீர்கள். அதை பார்த்து நீங்களும் ஒன்று கற்றுக்கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும். நான் ஒன்று சொல்கிறேன். நான் சொல்கிறதான் செய்கிறதான் சொல்கிறேன். நான் இது இன்று வரைக்கும் இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே பழகின பழக்கம். எங்கன்னா தலைவிளாண்டு குதினா குதிச்சிடுவேன் நினைச்சா குதிச்சிடுவேன். அப்படித்தான் கொத்தால் இன்று வரையுமே நான் சொல்கிறதே செய்கிறதே சொல்கிறேன். ஆம்பளைகிட்ட அவ்வளவு துணிவு இருக்குது தைரியம்
இருக்குன்னா பொம்பளைகள் ஏன்னப்பா நான் ஒன்றே கேட்குறேன் ஏன் முடங்கி கிச்சனுக்கே வீடும் தான் உங்கள்கிட்டையும் திறமை இருக்குது ஏதோ ஒரு திறமையை தட்டி எழுப்புங்க என்ன அப்பா தட்டி எழுப்பினா 2 பேரும் சேர்ந்து செஞ்சியலான்ட்டு சொல்லித்தான்னா வாழ்க்கை எங்கேயோ வந்துடும் யாரையும் நம்பி நீங்கள் வாழ தேவையில்லை ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் அவங்க தந்துட்டாங்கண்டா உங்களோட உறவுகளை யாராண்ட ஒரு சப்போர்ட் தந்து அதை தட்டி உங்களோட இருக்கிற திறமையை நீங்கள்லாம் தட்டி எழுப்பணும். ஓகே, அப்போ எங்களுடைய குக்கிங் அதாச்சும் இந்த வெளியில் அந்த கிச்சனில் செய்கிற வேலைகள் ஒவ்வொன்றுமே ஏதாச்சும் ஒரு சேனலில் வரும், மிஸ்டர் மெல்லடி மோனிகா விளக்கில் வரும். அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற மாற்றங்களை ஒரு சேனலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வருஷத்துக்கூடாக நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே எங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைவு செய்கிறோம்னு சொல்லி இந்த யூடியூப் சேனல் சாட்சியாக இதை சொல்லி போட்டு முடிக்கிற வீடியோவை. ஓகே, நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.